வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளையும் புனிதமான நல்ல தினமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்த மகரிஷி அவர்கள் முதல் கொண்டு அனைத்து குரு மகான்களையும் எப்பொழுதும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொண்டே இருப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகரிஷியும் மகான்களும் என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்று சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது மகான்கள் அப்படிங்கிறவங்க வெவ்வேறு உடல் தாங்கி வந்தாலும் அனைவருடைய சிந்தனைகளும் கருத்துக்களும் ஒன்றுதான். மகரிஷி அவர்கள் ஒரு கவியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கம். அப்போ எல்லா மகான்களும் வெவ்வேறு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உணர்ந்த சத்தியம் ஒன்றுதான். இன்னொரு கவியிலே புத்தரென்ற பெரியாரும் இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டீஸ், நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள், நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். அதான் உண்மை. ஓஷோ சொல்லுவாங்க, மகான்கள் அனைவரும் மனித குலத்தை உய்விப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் விற்று சென்ற பாதைகள், தடங்கள் சாதாரண மனிதர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அவை மனிதர்களை பிரித்து செல்லக்கூடிய மார்க்கங்களாக உருமாறிவிட்டது என்று சொல்வார்கள். அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காகவே தோன்றியிருப்பவர்களில் ஒரு உயர்ந்த குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மகரிஷி அவர்களுடைய நோக்கம் அனைத்து மகான்களையும் ஒன்றிணைப்பது, அனைத்து மதங்களையும் ஒன்றிணைப்பது, இன்னும் மதம் கடந்த ஒரு ஆன்மீகத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. அதனால மகரிஷி அவங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஏங்க சாமிஜி, நீங்க இந்த அமைப்பை இவ்வளவு நல்லா வடிவமைச்சிருக்கிறீங்க, ஆனா எந்த மதமும் சாராம வடிவமைச்சிட்டீங்க, இது நீங்க எப்படி டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் இதை நீங்க இந்து மதம் சார்ந்தோ, கிறிஸ்தவ மதம் சார்ந்தோ, அல்லது இஸ்லாமிய மதம் சார்ந்தோ நீங்க அமைத்திருந்தா இதை இன்னும் எளிமையாக உலகம் முழுக்க எடுத்து சென்றிருக்க முடியுமே என்று சொன்னபோது மகரிஷி அவங்க, நான் இந்த சத்தியத்தை உள்ளதை உள்ளவாறு அப்படியே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த பிறப்பே நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி வந்த மகான்கள் குறையென்று சொல்ல முடியாது. அவரவர்கள் உணர்ந்த அந்த தத்துவத்தை, ஞானத்தை
அவர்களுடைய மத நெறியில் நின்று மத்த மதங்களையும் போற்றி சொன்னார்களே தவிர, அதனோடு இணைத்து சொல்லவில்லை. அதான் மகரிஷிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதை எந்த மகான்களுக்குள்ளாகவும் எல்லை கட்டிவிட முடியாது வேதாத்திரியத்தை. அப்போ இதுதான் என்றைக்கும் நிலைத்ததாக இருக்கும், நீடித்ததாக இருக்கும்னு மகரிஷி அப்பவே சொல்லிட்டாங்க. இதுல அன்பர்களுடைய வருகை நீங்கள் பக்தி மார்க்கத்திலே எதிர்பார்ப்பது போல லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இருக்காது. ஆனால் இதனுடைய எண்ணிக்கை மிக 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 மென்மையாக உயர்ந்து ஒரு நாள் உலக அமைதிக்கு இதுதான் வித்தாக அமையும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நேரத்திலே நாம எல்லா மகான்களையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நம்முடைய ஒரு பொறுப்பாக, ஒரு கடமையாகவும் இருக்கிறது. அத நம்முடைய இறை ஆசிரியர் பானுகுமார் ஐயா அவர்கள் நிறைய அந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். நீங்க நெட்ல பார்க்கலாம். பல மகான்களுடைய கருத்துக்களை மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களோடு ஒத்து பார்த்து பல நூல்களை அவர்கள் எழுதி இலவசமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம நிச்சயமா படிக்கணும். சரி, அந்த விதத்திலே காலம் கருதி நாம் ஒரு 1/2 மணி நேரம் சில மகான்களுடைய கருத்துக்கள் மகரிஷியோட கருத்துக்களோடு எப்படி ஒற்று போகிறது என்பதை நாம சிந்திக்க இருக்கிறோம். நான் அதற்காக சில மகான்களுடைய கோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். எந்த கோட்ஸையுமே விட முடியல. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு 10 மகான்களை எடுத்து அல்லது 12 மகான்களை எடுத்து 5 நிமிடம் பேசணும்னு எடுத்தா, ஒவ்வொரு மகான்களுடைய ஒவ்வொரு பொன்மொழிகளும் மகரிஷியோடதாவே என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அது எப்படி விடுறதுன்னு தெரியல. எதை செலக்ட் பண்ணதுன்னு தெரியல. அதனால நான் இப்ப எனக்கு தோன்றுகின்ற சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். விவேகானந்தரை நிறைய பேரு ஒரு வீரத்துறவி, ஆன்மீக துறவி, சிங்கம் போன்ற சக்தி கொண்ட துறவி என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். பட் அவருக்குள்ள எவ்வளவு பேர் ஆழமாக பயணித்திருக்கிறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஹிந்து மதத்தினுடைய சாரமாக நாம் அவரை காட்டுகிறோம். அவர் ஹிந்து மதத்தினுடைய சாரம் அல்ல. அவர் உலக மதம் அனைத்தினுடைய சாரம். அவருடைய பல கருத்துக்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பரம்பொருளிலிருந்தே இந்த பிரபஞ்சம் வெளிவந்துள்ளது என்பதை எல்லா மகான்களும் உணர்ந்திருக்கிறார்கள். மகான்கள் அந்த பரம்பொருளை காண்கிறார்கள். அவர்களை காண்பதே மேலான ஞானம் என்று விவேகானந்தர் கூறுகிறார். பரம்பொருளிலிருந்து இந்த பிரபஞ்சம் வெளிவந்துள்ளது அப்படிங்கிறது மிக முக்கியமான சிந்தனை. இப்ப மகரிஷி அவர்கள் எவ்வாறு இந்த பரம்பொருளிலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவானது என்பதைத்தான் நமக்கு பிரம்ம ஞானமாக, இறை ஞானமாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ விவேகானந்தருடைய கூற்றும் மகரிஷி அவர்களுடைய கூற்றும் ஒன்றுதான். இன்னும் பல மகான்களுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கிற போது இந்த விவேகானந்தருடைய கருத்தினுடைய பிரதிபலிப்பை நீங்கள் அந்த சிந்தனைக்குள்ளே பார்க்க முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இந்த வாசகத்தை நம் அனைவருடைய இல்லங்களிலும் ஒட்ட வேண்டிய ஒரு வாசகம். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே இருக்கிறது. இதை மகரிஷி அவர்கள் அவர்களுடைய வினைப்பதிவு தத்துவத்தின் மூலமாக மிக மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் யோக பயிற்சிகளாக வடிவமைத்து நம்முடைய தலைவிதியை நாமே தான் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை மனதினுடைய அடிப்படையில, எண்ணத்தினுடைய அடிப்படையில நமக்கு தெளிவாக விளக்கி
நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான யோக பயிற்சிகளையும் தவங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். இன்னொன்று விவேகானந்தர் சொல்றார், நீங்கள் மத உணர்வு பெற வேண்டுமானால், மத உணர்வு என்றால் இறை உணர்வு, அதை நீங்கள் பெற வேண்டுமானால் எந்த மதத்தையும் சாராமல் தொடங்க வேண்டும். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இப்படி சொன்ன ஒரு மகானையே ஒரு மதத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்காக வந்திருப்பவர் வேதாத்திரி மகரிஷி. இத பல இடங்களிலே சொல்லி இருக்கிறோம். விவேகானந்தர் அவருடைய நூலிலே இந்திய தேசத்தினுடைய தென்பகுதியிலே ஒரு சாதாரண சிறிய கிராமத்திலே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படும். அங்கு ஓம்கார வடிவிலே ஒரு கோவில் அமைக்கப்படும். அங்கு அறிவுக்கு என்று ஒரு கோவில் அமைக்கப்படும். அங்கு சிலைகள் இருக்காது, உருவங்கள் இருக்காது. அங்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த ஆன்ம ஜோதியை உலகெங்கும் சென்று ஏற்றுவார்கள் அப்படின்னு விவேகானந்தர் அவருடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப மகரிஷி அவர்களை பார்க்கும்போது வள்ளலாருடைய வழித்தோன்றலாக மட்டும் நாம பார்க்கிறது இல்லை. விவேகானந்தருடைய, இயேசு மகானுடைய, நபிகளுடைய, புத்த பெருமானுடைய, இன்னும் பல மகான்களுடைய வழித்தோன்றலாகத்தான் நாம் மகரிஷியை பார்க்க வேண்டும், பார்க்க முடிகிறது. ஜெகத் கஸ்பர் ஐயா அவர்கள் மகரிஷி அவருடைய 100வது பிறந்த நாள் விழாவிலே பேசிய உரை இன்னைக்கும் எனக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவரு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். தமிழின் மீது மிகவும் அன்பும் பற்றும் நேசமும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. அவர் ஒரு கருத்தை முன்னெடுத்து வைக்கிறார். அதாவது சாதாரணமாக ஒரு தந்தைக்கே நீங்கள் மிகச்சிறந்தவர்கள், மிக தெய்வீகமானவர்கள் என்று குழந்தைகள் சொல்வது என்பது அவர்களுக்கு பிடிக்காது. முகஸ்துதி பாடுவது பிடிக்காது. ஆனால் அந்த தந்தை சொல்லக்கூடிய வழியிலே சென்று அவன் மிக உயர்ந்தவன் என்ற நிலையை அடையும் போதுதான் அந்த தந்தைக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சி. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று ஒரு குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய். அந்த விதத்திலே பக்தி மார்க்கத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் கடந்து ஒரு உயர்ந்த ஞான மார்க்கத்திற்கு நம்மை அழைத்து சென்றவர்கள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்ப சாதாரண தந்தைக்கே புகழ்வது என்பது பிடிக்காதது, தேவையில்லாதது என்னும் போது, இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லது உலகமாக தன்மாற்றம் பெற்று அனைத்துமாக மாறி அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பரம்பொருளுக்கு, ஒரு பேராற்றலுக்கு அவரை புகழ்ந்து பாடுவதோ, அவருக்காக ஏதாவது கொடுப்பதோ என்பதோ தேவையா என்பதை சிந்திக்க வைத்த மகான்களிலே ஒரு மிக உயர்ந்த மகான் மகரிஷி அவர்கள், விவேகானந்தர் அவர்கள். மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்று ஒற்றை வரியிலே ஞானத்தை முடித்து விட்டார்கள். இறைவனுக்கு ஏதாவது தொண்டாற்ற விரும்பினால் உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய். ஏன்னா அந்த பரம்பொருளே தான் எல்லா உயிர்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. அதனாலதான் விவேகானந்தர் தன்னம்பிக்கைக்கு மட்டும் மிக சக்தி கொண்ட மகான் அல்ல, சேவைக்கும் மிகவும் சக்தி கொண்ட மகான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த இறை உணர்வை பெற வேண்டுமானால் எந்த மதத்தையும் சாராமல் தொடங்க வேண்டும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலக பொது அருள்நெறி சமயம் என்று ஒன்றை தோற்றுவித்தார்கள். இதுல பல பேருக்கு அதை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியல. நாம் அதையெல்லாம் எடுத்து இன்னும் ஆழமாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்ப அந்த இறை உணர்வை பாடுபட்டுத்தான் உணர வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்றார். அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு பயிற்சியை வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. இறைவனை நீதிபதியாகவோ தண்டிப்பவராகவோ பணிய வேண்டிய ஒருவராக வழிபடும் முறைகள் தாழ்ந்தவை என்று சொல்கிறார் விவேகானந்தர். இறைவனை நீதிபதியாகவோ தண்டிப்பவராகவோ
பணிய வேண்டிய ஒருவராகவோ வழிபடும் முறைகள் தாழ்ந்தவை. அவை வர வர விரிந்து உயர்ந்த முறைகளாகலாம். எனினும் அவை அன்பு எனும் பெயருக்கு தகுதி வாய்ந்தவை அல்ல. அப்போ மகரிஷி அவர்கள் நேரடியாக நம்மை இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான நெறிக்கு அழைத்து செல்கிறார்கள். சிலை வழிபாட்டிலிருந்து, சிலை வழிபாடு தவறானதல்ல, ஆனால் அதை கடந்து நாம் செல்ல வேண்டிய பாதை மிக நீண்ட தூரம் இருக்கிறது. உருவ வழிபாட்டிலிருந்து உருவமற்ற வழிபாட்டிற்கு, அரூப வழிபாட்டிற்கு, எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து நாம் செல்வதற்கான ஒரு பாதையை மகரிஷி அவர்கள் தங்களுடைய தவங்களிலும் தத்துவங்களிலும் வழங்கியிருக்கிறார். விவேகானந்தருடைய கூற்றிலே, நீ தனிமையில் இருக்கும் போது உனக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று சொல்கிறார். மகரிஷி அவர்கள் இந்த இடத்திலே எண்ணம் ஆராய்தல் என்கின்ற ஒரு தற்சோதனையை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஒரு கோட்டுக்காகவே அந்த தற்சோதனை வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம தனிமையில் இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதைத்தான் எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியாக மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். விவேகானந்தருடைய மிக ஆழமான ஒரு சிந்தனை. இதை மகரிஷி அவர்கள் மட்டுமில்ல, பல மகான்கள் செயல் விளைவு தத்துவம் என்ற பெயரிலே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். மகரிஷி சொல்வாங்க, குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலினுடைய விளைவு. இல்லையா? அப்ப செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால், தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரிவிளைவு, அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரிவிளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் என்று மகரிஷி சொல்வாங்க. சரி, இரண்டாவதாக நாம் ஒரு 5 மகான்களை சிந்திக்கலாம் நினைக்கிறேன். இரண்டாவதாக ரமண மகரிஷி அவர்கள் நமக்கு நெருங்கிய காலத்திலே வாழ்ந்து அந்த ஞானத்தை பெற்று நான் யார் என்ற ஒரு தத்துவ விசாரத்தின் மூலமாக உலக மக்களுக்கு ஞானத்தை வழங்கிய ஒரு பெரும் மகான் ரமண மகரிஷி அவர்கள். அவர் கூறுகிறார், மரணத்துக்கு பிறகு என்ன என்பதற்கு விடை தேட வேண்டாம், நிகழ்காலத்திலே வாழ்வோம். இந்த கூற்று மகரிஷி அவங்க அப்படியே சொன்னது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மகரிஷிகிட்ட போய் எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா மாறுவோம், பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லி வைத்திருக்கிறத வச்சு மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் நீ இருக்க போறது இல்ல, பிறக்கறதுக்கு முன்னாடி நீ இல்ல, இப்ப நீ என்னவா இருக்கிற, எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல உன்னுடைய வாழ்க்கையை செலுத்து. அதைவே தான் இந்த கோட்ல சொல்றார். எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக் கொள்ளும். நீ நிகழ்காலத்தில் வாழ். இன்னும் ஒரு படி மேல போய் உன்னுடைய நிகழ்காலம் தான் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இது ஓஷோ சொல்லுவாங்க. எனவே இப்பிறவிதான் அடுத்த பிறவியை உருவாக்குகிறதுன்னு அவர் சொல்லுவார். அப்ப இப்பிறவியில நீ கொண்டாட்டமா இருந்தா அடுத்த பிறவி நிச்சயமாக மாபெரும் கொண்டாட்டமாகத்தான் அமைய போகிறது. அதனால கிடைக்கிற வாழ்க்கையை இந்த நிகழ்காலத்திலே நின்று வாழ வேண்டும். அகந்தை உண்டானால் எல்லாம் உண்டாகும், அது அடங்கினால் எல்லாம் அடங்கும் என்று ரமண மகரிஷி சொல்றாங்க. அதைத்தான் மகரிஷி அவர்கள் தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது என்று நம்மை வழிநடத்துவார்கள். அந்த அகந்தையாகிய ஆணவத்தை மாற்றி அமைப்பதற்குத்தான் மகரிஷி அவர்கள் பல்வேறு தத்துவ விளக்கங்களை, தவங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒண்ணு மட்டும் கொடுத்திருந்தா நாம் அதை சொல்லலாம்.
அவர் கொடுத்த பல்வேறு பயிற்சிகள் இதற்காக இருக்கிறதால, நான் பொதுவாக தத்துவம், தவம் என்ற 2 வார்த்தையோடு பயன்படுத்தி முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப அந்த தன்முனைப்பு உண்டானால் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு ரமணர் சொல்றது, மகரிஷி மிக தெளிவாக தன்முனைப்பை 2ஆக பிரித்து, தான், தனது என்று பற்றுக்களாக மாற்றி, நமக்கு புரிய வைக்கிறார். இந்த தன்முனைப்பு என்கிட்ட இருக்குதுன்னு எப்படி தெரியும்? நெறைய பேர் சொல்றேன் என்கிட்ட தன்முனைப்பு இல்லை என்று. தனது என்று நீங்கள் ஒரு பொருளை கருதினால், அது தன்முனைப்பினுடைய வெளிப்பாடு. அது நபரை கருதினாலும் சரி, பொருளை கருதினாலும் சரி. நான் தான் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல ஒரு புள்ளியில நினைவு கொண்டால் கூட, அது உங்க தன்முனைப்பினுடைய வெளிப்பாடு. தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள்பற்று. இந்த 2ம் இணையும்போது உருவாவதுதான் பேராசை, சினோ, கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணம். இந்த 6 தீய குணங்களுக்கு குழந்தைகளாக பிறந்ததுதான் பஞ்சமகா பாதகங்கள். பொய், கொலை, கொள்ளை, களவு, சூது, கற்பழிவு என்று சொல்லக்கூடிய பஞ்சமகா பாதகங்கள். இதுதான் மனித குலத்தில் இருக்கிற அனைத்து துன்பத்திற்கும் காரணம். அதைத்தான் ரமண பகவான் என்ன சொல்றாரு? அகந்தை உண்டானால் எல்லாம் உண்டாகும். அது அடங்கினால் எல்லாம் அடங்கும். இதை துரியாதீத தவத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். நீங்க அந்த கவியை இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு கவியில கடைசி லைன்ல சொல்வார். தன்முனைப்பு கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று மகரிஷி சொல்வாங்க. அந்த தன்முனைப்பு அடங்கினால் எல்லாம் அடங்கும் என்று சொல்றார் ரமணர். தன்முனைப்பு அடங்குவதற்கான பயிற்சியை கொடுத்திருக்கிறார் மகரிஷி அவர்கள். இன்னும் திருமூலரை எடுத்துக்கொள்ளலாம். மகரிஷி அவர்கள் பல இடங்களிலே திருமூலரை தழுவி பல செய்திகளை நமக்கு பகிர்ந்திருக்கிறார். திருமூலருக்குள்ள இன்னும் நம்ம ஆழமாக பயணிக்கல. நிச்சயமா நம்ம பயணிக்கணும். சரிங்களா? அவர் சொல்ற பல கவிகள் மகரிஷி சொல்றதாகவே எனக்கு தெரியும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தான். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று சொல்வது போல, இந்த இடத்த நான் பல இடங்கள்ல பயிற்சிகள்ல சொல்லியிருப்போம். பல ஆசிரியர்கள் சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதுவும் நம்ம இல்லத்திலே பெரிதாக எழுதி போட வைக்கப்பட வேண்டிய ஒரு வரி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அப்ப தனக்கு ஒரு கேடு என்றால் அதற்கு ஒரே காரணம் தன்னை அறியாததுதான். இல்லையா? தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். அப்ப தன்னை அறியக்கூடிய அறிவை அறிய வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம். அதே போல திருமூலர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்ததற்கான பெருமை உங்களுடைய ஆண்டுகளிலே இல்லை, வாழும் முறையில் தான் இருக்கிறது. புத்தர் சொல்லுவார், முட்டாளுடைய 1000 ஆண்டு வாழ்க்கை அறிவாளியினுடைய ஒரு நாள் வாழ்க்கைக்கு ஈடாகாது என்று சொல்வார். அதுபோல ஆயுள்களின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழும் முறையில் தான் இருக்கிறது. அந்த வாழ்வினுடைய முறையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் மகரிஷி அவர். இந்த கவியை பல இடங்களிலே நம்ம பார்த்திருக்கலாம். சிலருக்கு மனப்பாடமாகவும் தெரியும். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாரும் அறிகளார். அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று மிக ஒரு உச்சகற்ற ஞானக்கவி திருமூலருடையது. அப்ப இவ்வளவு நாள் நமக்கு தெரிந்தது, மகரிஷி அவர்கள் அதை விளக்கி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. அந்த அன்புதான் மெய்ப்பொருளாக, சிவமாக, பரமாக, பிரம்மமாக, எல்லையற்ற பெருவழியாக இருக்கிறது. சரிதானுங்களா? அதனுடைய தன்மை அன்பு. அப்ப இறைவன் வேறு அன்பு வேறு அல்ல. அன்பே சிவம், அன்பே கடவுள். அந்த கடவுளாகிய இறைத்தன்மை எப்படி அன்பாக இருக்கிறது, அது எப்படி அன்பும் கருணையுமாக செயல்படுகிறது என்பதையெல்லாம் மிக மிக அற்புதமாக
விஞ்ஞான நுட்பத்தோடு நமக்கு எடுத்து காட்டியவர்கள் மகரிஷி அவர்கள். வேதாத்திரியத்தை உணர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படி அன்பு சிவம் இரண்டும் ஒன்று என்று. அப்ப உலக மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாரு. அன்பே சிவமாவதை யாரும் அறியிலார். திருமூலர் வருத்தப்பட்டதை மகரிஷி அவர்கள் இங்கு நிறைவேற்றுகிறார். அன்பே சிவமாவதை வேதாத்திரியர்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்ப அன்பே சிவமாவதை நாம் அறிந்த பின்பு அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கும். அன்பு என்ற பிற துன்பம் போகக்கூடிய செயல்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். திருமூலருடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு கோட்டு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமென் நமனில்லை நானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்று ஒரு திருமந்திர கவி. அப்ப என்ன சொல்றாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இப்ப எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுது. எந்த மதத்தினுடைய சாரத்துக்குள்ள போனீங்கனாலும் உச்சக்கட்ட ஞானம் என்ன? இறைவன் ஒருவனே. அதுதான். அப்ப எப்படி இறைவன் ஒருவன்? எது இறைவன் ஒருவன்? அந்த ஒன்று எது என்று அத்தனை பேருக்கும் வெட்ட வெளிச்சமாக காட்டியவர்கள் மகரிஷி அவர். மகரிஷி அவருடைய தத்துவத்தை புரிந்து கொண்டா அந்த ஒருவனே தேவன், ஒன்றே குலம், எல்லாமே இறைவனிலிருந்து வெளிப்பட்டதுதான். அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும். சரிங்களா? அப்ப இந்த தத்துவத்தை நமக்கு பிரம்ம ஞானத்திலே தெளிவாக விளக்குகிறார்கள். இன்னும் திருமூலர் இது என்னவோ சொல்றது எல்லாமே நமக்கு வீட்டுல ஒட்ட வேண்டியதாவே இருக்கு. வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கணும். நம்ம கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்று திருமூலர் சொல்றார். அதாவது நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியத்துல நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்? தவறு செய்கிறோம். இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனா உண்மையில நம்ம கண்காணிக்கக்கூடிய இறைவன் இல்லாத இடமே இல்லை. அதையும் நம்மளே சொல்றோம். இறைவன் எங்க இருக்கிறான்? அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். மகரிஷி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இறைவனே எல்லாமாக வந்திருக்கிறான் இல்லையா? அப்போ மகரிஷி அவர்கள் அந்த பிரம்மஞான சாரத்தை விளக்கும் போது அந்த சுத்தவெளி ஆகிய அருட்பேராற்றல் இல்லாத இடமே இல்லை, அது எங்கும் நிறைந்திருக்கிறது, அது நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது காந்தமாகங்கிறதையும் மகரிஷி நமக்கு விளக்கியிருக்காங்க இல்லையா? அப்ப ஆழ்ந்த விழிப்புணர்வோடு நம்ம சிந்தித்தால் அந்த கண்காணிக்கக்கூடிய இறை சக்தி எங்கும் இருப்பதை நம்ம உணர முடியும். இருள் இல்லாத இடமே எது இல்லையா? அப்ப அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம தவறு செய்வோமா? இந்த பிக் பாஸ்ல வீடியோல கேமரால எல்லாம் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்தா நீங்க தவறு செய்வீங்களா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அது போல உணர்ந்த போது அந்த இறைவன் எங்கும் இருப்பது நமக்கு உணர்வுக்கு தட்டுப்பட்டுருமே. ஆனால் தவறு செய்வதற்கு நம்மால முடியாது. இரண்டாவது அன்பு செலுத்துவதை தவிர வேற ஒன்று தெரியாது. அதற்கான கவியைத்தான் திருமூலர் இந்த கவியில விளக்குறார். மகரிஷி அவங்க அதுக்கு முழுமையான தத்துவத்தை வழங்கியிருக்கிறார். திருமூலருடைய இன்னொரு கவி, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. முழு விளக்கம் தேவையில்லை, முதல் வரி போதும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதுதான் மொத்த விஷயம். வேதாத்திரியத்தினுடைய மொத்த சாரமும் அதேதான். மகரிஷி அவர்கள் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சரியா? அதற்காகத்தான் மகரிஷி தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சரி, ஜீசஸ் தன்னை சத்தியமாக, தன்னை இறைவனுடைய தன்மை உடையவராக
ஏன் இறைவனாகவே தன்னை உணர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அவர் தன்னை மையப்படுத்தி சொல்வதெல்லாம் ஒரு உடலுக்குள் இருக்கின்ற உயிர் வடிவத்தில் இருக்கின்ற இயேசு மகானை அல்ல என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். அவர் பல இடங்களிலே என் 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 என்று பயன்படுத்தி இருப்பதெல்லாம் இறைநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்கிறார். இது மிக முக்கியமான ஒரு வாசகம் பைபிளிலே. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்ப என் கிருபை என்பது நான் சிந்திக்கக்கூடியது மகரிஷி அவர்கள் சொல்கிற அருட்பேர் ஆற்றல் தான். அருட்பேர் ஆற்றல் தான் ஜீசஸ் சொல்லுகிற என் கிருபை. அப்ப அருட்பேர் ஆற்றல் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இயேசு மகான் அன்பினுடைய மொத்த வெளிப்பாடாக இந்த உலகிற்கு வந்த இறைவனுடைய கொடை. அவங்க என்ன சொல்றாங்க? பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், உங்களை சபிப்பவரை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். சே, எனக்கு இதை படிக்கிறப்போ அப்படியே கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, புல்லரிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அது நடந்தது. அட, வாழ்த்துறத பத்தி நாம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், இயேசு மகான் சொன்னதை கேட்காம விட்டோமே, இவ்வளவு நாள் பார்க்காம விட்டோமே. சரிங்களா? பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், உங்களை சபிப்பவரை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு இயேசு மகானும் திருவள்ளுவரும் சமகாலத்தவர்கள் என்று நினைக்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இங்கு இவர் இந்தியாவிலே சொன்ன கருத்துக்களை எல்லாம் இயேசு மகான் அங்கு அந்த நாட்டிலே சொல்லி இருக்கிறார். சமகால கருத்துக்கள் வான்காந்தத்திலே கலந்து. ஏன்னா உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் வாழ்த்தும் பயணம் மூலமாக மிக அற்புதமாக நமக்கு வாழ்க்கையாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதான் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மகான்கள் சொன்னதையெல்லாம் மகரிஷி எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துனாங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உங்களை சபிப்பவரை வாழ்த்துங்கள் என்று இயேசு மகான் சொன்ன வார்த்தையை அப்படியே இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் தெரிந்து நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம் என்று வார்த்தையாக மாற்றி நம்முடைய ஒவ்வொரு தியானத்திலும் இதை செயல்படுத்தி இருக்கிறார் மகரிஷி அவர். உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்பது ஏதோ இறைவனுடைய வாசகம் அல்ல. அப்ப மகரிஷி அவர்கள் அந்த கர்மா தத்துவத்தின்படி உங்களுக்கு துன்பம் கொடுப்பவர்கள், உங்களுடைய பாவ வினையை போக்குபவர்கள், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று நமக்கு விளக்கியிருக்கிறார். அதே போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது கீதையிலேயே இந்த சாரத்தை நீங்க பார்க்கலாம். கீதையினுடைய அதே கோட்டை அப்படியே எடுத்து இயேசு மகான் கொடுத்திருக்கிறது போல தெரியும். ஏன்னா கீதை அதற்கு முன்னாடி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்டது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றால் இயேசு மகானுடைய உடலை அவர் சொல்லல. அவர் அந்த இறையுணர்வை பெற்ற போது, தானே இறை தன்மையோடு இருப்பதை உணர்ந்த போது, அதுதான் அனைத்தோடும் இணைந்திருக்கிறது, அனைத்தையும் பரிபக்குவம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உணர்ந்த போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். அப்ப மகிழ்ச்சி அவர்கள் அந்த இறை தத்துவத்தின் மூலமாக எல்லாம் வல்ல இறையாற்றல் தன்னிருக்க ஆற்றலின் காரணமாக சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாக மாற்றம் பெற்று அதுவே நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து இயக்கி கொண்டே இருக்கிறது. அது எங்க விலகி நிற்கிறதுக்கு எங்க அதுக்குள்ளதான் இருக்கிறோம், இறைநிலைக்குள்ளதான் இருக்கிறோம். சரிங்களா? ஒரு மீன் கடலிலே நீருக்குள்ளே கிடப்பது போல நாம் இறைநிலைக்குள்ளாகவே கிடக்கிறோம். எப்படி விலகி செல்வது? சரியாண்ணா? அந்த நீர் தான் அந்த மீனுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி கொண்டிருப்பது போல இறைத்தன்மை தான் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிறது. சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேலிலே ஒரு வாசகம் கொடுக்கிறார் இயேசு மகான். கர்த்தர் என்றால் இறைவன், இறைநிலை. அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி? பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இறைநிலை எவ்வாறு அந்த மாற்றத்தை பெற்றிருக்கிறது?
ஒரு விதையை மரமாக்கி காட்டுகிறார். சொல்லுங்க. ஒரு கடலிலிருந்து மழையை பொழிய வைக்கிறார். சொல்லுங்க. சரிங்களா? நம் உடலுக்குள்ளே அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நினைத்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று இயேசு மகான் சொல்றார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது எல்லா மகான்களுக்கு பொருந்துற ஒரு கோட்டு தான். கடவுள் உனக்குள்ளாக இருக்கிறார். உன் மனதினுடைய அடி ஆழத்திலே இருக்கிறார். நீ கடந்து உள்ளே சென்றால் அவரை உணரலாம். இதற்கு பல கோட்டை நீங்க எடுத்து சொல்லலாம். பரலோக சாம்ராஜ்யம் மிக சமீபத்தில் இருக்கிறதுன்னு ஏசாயா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப கர்த்தரை டோன்ட் சீக், சரிதானா? தேட வேண்டாம், சி என்று சொல்வதை மகரிஷி அவர்கள் நமக்கு தியானத்திலே அதை வழிகாட்டி இருக்கிறார். நீங்க எதையும் போய் தேட வேண்டாம், பாருங்க. தேடுவதை நிறுத்து, பார். பார்ப்பது அனைத்தும் பரம்பொருளினுடைய வெளிப்பாடுதான். சரிதானுங்களா? ஓகே. நபிகள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. இதற்கு மேலே எண்ணத்தினுடைய சிறப்பை விளக்குவதற்கு ஒரு சொற்றொடரை எடுக்க முடியாது. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எனவே நீ எண்ணத்தை உயர்த்தி கொண்டால் நீ செயலை உயர்த்தி கொள்ள முடியும். நபிகள் சொல்கிறார்கள். மிக மிக ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒன்றை நான் இந்த சிந்தனைக்காக தேடும்போது புரிந்து கொண்டேன். அதாவது நல்ல ஒரு ஆழமான கருத்து. யார் முஸ்லீம் என்று நபிகள் சொல்கிறார். மிக மிக ஆழமான ஒரு கருத்து. தனது கையாலும் தனது நாவாலும் பிறருக்கு தொல்லை தராதவன் எவனோ அவனே முஸ்லீம். சான்ஸே இல்ல. இப்படி ஒரு கோட் நபிகளோடது இருக்குது. எனக்கு தெரியல இவ்வளவு நாள். மகரிஷி அவர்கள் சொன்ன போது எல்லா மதத்தினுடைய சாரத்தையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா மதத்தினுடைய உச்சகட்ட சாரமும் இரண்டொழுக்க பண்பாடு தான் அப்படின்னு அவர் சொன்ன போது வராத ஒரு உணர்வு இந்த வாசகத்தை படிக்கும் போது வந்தது. தனது கையாலும் தனது நாவாலும் பிறருக்கு தொல்லை தராதவன் எவனோ அவனே முஸ்லீம் என்று சொல்கிறார். அதைத்தான் மனித பண்பாக மகரிஷி அவங்க சொல்லியிருக்கிறார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பம் தந்தா நீ மனுஷனே கிடையாது. சரிங்களா? அப்ப இது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். மனிதனுடைய குற்றங்களில் பெரும்பாலானவை அவனுடைய நாவிலிருந்து தான் பிறக்கின்றன என்று நபிகள் சொல்லுகிறார். உண்மைதான், சத்தியமான ஒரு வார்த்தை. வாழ்த்தும் பயனும் என்ற ஒரு சிந்தனையிலே மகரிஷி அவர்கள் அந்த நாவினுடைய மேன்மையை பற்றியும் அந்த நாவினுடைய அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளினுடைய உயர்வை பற்றியும் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார். மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவனுடைய நாவிலிருந்து தான் பிறக்கிறது. இப்ப வாழ்த்தும் பயனும் என்பது அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு மிக அற்புதமான செயல். நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதை போல பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கி விடும் என்று நபிகள் சொல்கிறார். நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதை போல, நெருப்பு என்ன பண்ணுது? அந்த விறகை ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்கி விடுவதை போல பொறாமை என்ற ஒரு தீய குணம் நற்செயல்கள் அனைத்தையும் சாம்பலாக்கி. இதை மகரிஷி அவர்களும் பல இடத்திலே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு கவி, நேரான ஒரு கவி இதுக்கு இருக்கு. பல நல்ல குணங்களை நீங்கள் வைத்திருந்தாலும் பொறாமை என்ற ஒற்றை தீய குணம் உங்களிடம் இருக்கின்ற அனைத்து நற்குணங்களையும் அழித்து உங்களை தாழ்த்தி விடும்னு மகரிஷி நேரடியா எழுதியிருக்கிறாங்க. இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான் என்று நபிகள் சொல்லி புரிந்து கொள்ளணும். இறைவன் எல்லையற்ற தன்மையுடையவர், அளவற்ற அருளாளன், அளவற்ற அன்புடையவர். அந்த இறைவன் எதை பார்க்கிறதில்லை நபிகள் சொல்றார்? உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. மாறாக உங்கள் உள்ளங்களையும் அதில் உள்ள எண்ணங்களையும்
அதன் மூலமாக செய்யும் செயல்களையும் பார்க்கிறான். இத மகரிஷி அவர்கள் நமக்கு மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறார். தொண்டு என்பது எல்லா மகான்களுடைய சாரமாக இருக்கிறது. ஒரு நோயாளியை பார்க்க 1 மைல் தூரம் நீ செல். 2 பேர்களுக்கிடையே சமாதானம் செய்ய 2 மைல் தூரம் நீ செல். இது எங்க அந்த பாலைவனத்துல சொல்றாரு. ஒரு நண்பனை காண நீ 3 மைல் தூரம் செல். இது எதற்காக நபிகள் சொல்கிறார்? 2 பேர்களுக்கிடையே சமாதானம் செய்வதற்காக நீ 2 மைல் தூரம் கூட கடந்து செல் என்று சொல்கிறார். ஒரு நோயாளியை பார்த்து அவனை குணப்படுத்துவதற்காக, உன்னுடைய ஆற்றலை பகிர்ந்து கொள்வதற்காக, அவனுக்கு நன்மை செய்வதற்காக நீ 1 மைல் தூரம் கூட கடந்து செல் என்று சொல்கிறார். சரிங்களா? இது தொண்டனுடைய வெளிப்பாடு. மகரிஷி அவருடைய வாழ்க்கை முழுக்க இதைத்தான் நாம பார்க்கிறோம். அவர் போதித்தது இதைத்தான். நபிகள் சொல்கிறார்கள், நாம் யாருக்கும் மேலானவர்கள் அல்ல. யாரும் நமக்கு மேலானவர்களும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சமநோக்கு தத்துவம். சமநோக்கு தத்துவம். சரிங்களா? நபிகளை பற்றி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறவெறியை ஒழித்தார் நபிகள், தீண்டாமையை ஒழித்தார் நபிகள், குலப்பெருமையை ஒழித்தார் நபிகள், மதுவை ஒழித்தார் நபிகள், விபச்சாரத்தை ஒழித்தார் நபிகள், தன் மகள் திருடினாலும் கைகளை வெட்டுவேன் என்றார் என்று ஒரு வாசகத்தை நான் படித்தேன். அப்போ அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள்? அப்போ இன்னைக்கு அந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் சொன்ன வழியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நிறவெறி இங்க இல்லையா? தீண்டாமை இல்லையா? குலப்பெருமை இல்லையா? மது இல்லையா? விபச்சாரம் இல்லையா? திருட்டு இல்லையா? இப்ப மகரிஷி அதான் சொல்லுவாங்க. எல்லா மதத்திலையும் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நம்ம சொல்றோம்னா, என் மதமே சிறந்தது என்று சொல்கிறோம். ஆனால் சொல்லுங்கள், எந்த மதத்திலே இல்லை பஞ்சமகா பாதகங்கள் என்று கேட்பார்கள். அப்ப மகான்கள் சொன்னதெல்லாம் உண்மையான மதம் பஞ்சமகா பாதகங்களை ஒழித்த மதம் தான். யாருக்கும் துன்பம் தராத வாழ்க்கையை வாழக்கூடிய மதம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மதங்கள் எல்லாம் அந்த உண்மை நிலையில் இல்லை என்பதை நாம உணரத்தான் வேண்டும். மறுபடியும் சொல்ற, மதங்களை நான் குறை சொல்லவில்லை. மதங்களுடைய ஆழத்திற்கு செல்லும் போது உண்மை ஒன்றுதான். அப்ப அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்குத்தான் மகரிஷி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். நீங்க மகரிஷிட்ட வந்தா உங்ககிட்ட நிறவெறி இருக்காது, தீண்டாமை இருக்காது, குலப்பெருமை இருக்காது, மது, விபச்சாரம், திருட்டு இருக்காது. இதற்கான அத்தனை பயிற்சிகளையும் முறையாக மகரிஷி அவங்க வழங்கி இருக்கிறாங்க. இந்த பயிற்சி செல்லும் போது இந்த உலகமே அவ்வாறு இருக்கு. சரிங்களா? ஆசை சீரமைத்தலுக்கு மகரிஷி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நபிகளும் சொல்லியிருக்கிறாங்க. எது மனிதனை வீணாக்கும் என்று ஒரு 3 செயலை சொல்கிறார்கள் நபிகள். முதலாக சொல்வது கடுமையான கஞ்சத்தனம். சரிதானுங்களா? கடும் பற்று என்று மகரிஷி அவங்க சொல்றாங்க. தகுதியற்ற தற்பெருமை. மகரிஷி அவங்க நமக்கென்ற ஒரு தனி பெருமை கிடையாது என்றே சொல்லிடுவாங்க. எல்லையற்ற பேராசை ஆகிய 3ம் மனிதனை வீணாக்கிவிடும் என்று நபிகள் சொல்கிறார்கள். நபிகள் எவ்வளவு எளிமையானவர் என்றால், அவருடைய செருப்பை அவரே தைப்பார்கள். அவருடைய ஆடையினுடைய கிழிசல்களை அவரே தைப்பார்கள். அவருடைய வீட்டு வேலைகளை எல்லாம் அவரே செய்வார். அவர் ஒரு மிகப்பெரிய ராஜ பரம்பரையை சார்ந்தவராக அந்த வரலாற்று குறிப்பு சொல்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைய கேட்ட உடனே மகரிஷி அவர்களுடைய வீட்டை தான் நான் நினைத்தேன். மகரிஷி சொல்லுவாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் என்று சொல்வார்கள். நான் மகரிஷி அவர்களை நபிகளுடைய சாயலாக இங்க பார்க்கிறதுக்கான ஒரு தன்மை எனக்கு ஏற்பட்டது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மகான் எளிமையாக இருந்திருந்தால், அந்த ஓம்கார குடிலிலே மேலே ஒரு ஒற்றை அறையிலே மகரிஷி இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்வாராமா, இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தனித்தனி ரூம். எனக்கு பாருங்க, இத ஒன்னே பெட்ரூமு, இதுதான் எனக்கு ஆபீஸ் ரூமு,
இதுதான் எனக்கு லைப்ரரி இல்லையா? இதுதான் எனக்கு விசிட்டிங் ஹாலு, ஒற்றை அறை. அதான் எனக்கு ஆச்சரியப்பட வைத்தது. அவர் நினைத்திருந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் எவ்வளவு எளிமையாக இருந்தார் அப்படிங்கிறது நபிகளுடைய வார்த்தையிலே நாம் பார்க்க முடியுது. அதாவது நபிகள் சொல்கிறார், போதை தரும் அனைத்தும் தடை செய்யப்பட்டதாகும். போதை தரும் அனைத்தும் தடை செய்யப்பட்டதாகும். ஆரோக்கியத்தை அது சிதைக்கும், ஆயுளை குறைக்கும், செல்வத்தை அழிக்கும், குடும்பத்தை இழக்க வைக்கும். அந்த போதை அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என்பது நபிகளுடைய மிக ஆழமான ஒரு கருத்து. மகரிஷி அவங்க ஐந்தொழுக்க பண்பாடிலே போதை, போர், பொய், புகையை ஒழித்து அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி. என்ன நான் பேசிக்கொண்டே இருப்பேன். சரிங்களா? ஏன்னா நிறைய மகான்கள் சொன்ன அத்தனையுமே மகரிஷி அவர்கள் சொன்னதோடு மிக 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 ஒத்துப்போய் கொண்டே இருக்கிறது. நாம் இதைய மாதத்திற்கு ஒரு சிந்தனை ஒரு மகானோடு, இன்னும் சத்திய சாய்பாபா அவர்களுடைய பல சிந்தனைகள், புத்த பெருமானுடைய பல சிந்தனைகள், சரிங்களா? அது எல்லாமே கொஞ்சம் எடுத்து வைத்தேன். யோகானந்த பரமஹம்சர், ஓஷோ, சரிங்களா? வள்ளற் பெருமானார், ஒரு மாதத்திற்கு ஒரு மகானையாவது நம்ம சிந்திக்க வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா மகரிஷியுடைய இந்த ஒரு உயர்ந்த நல்ல தினத்திலே நாம் அதை சங்கல்பமாக எடுத்துக்கொள்வோம். அடுத்து வரக்கூடிய மாதங்களிலே மாதத்திற்கு ஒரு மகானோடு மகரிஷி அவர்களை இணைத்து நாம சிந்திப்போம். அதற்கு இறையல்லும் குருவர்களும் துணை செய்யட்டும் என்று கூறி, யார் குரு என்பதற்கு ஒரு வாசகத்தை நான் இன்று பார்த்தேன், ஒரு பகிர்வின் மூலமாக. அதாவது, வார்த்தைகள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் மந்திரம். இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்க உச்சரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள உங்களை அழைத்து செல்லும். இந்த இறை சக்தியோட உங்களை இணைக்க செய்யும். இப்ப வார்த்தைகள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் மந்திரம். செயல்கள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் தந்திரம். தந்திரம் என்பது சில செயல்களை நாம் செய்வது. அதன் மூலமாக அமைதியை நாம பெற்றால், உணர்ந்தால் அதன் பெயர் தந்திரம். ஒரு ஓசை அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் இசை. ஒரு பார்வை அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் தரிசனம். ஒரு அமருகின்ற நிலை அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் யோகா. மனம் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் தியானம். சுவாசம், ஓடுகின்ற சுவாசம் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் வாசி. ஒரு சக்தி அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் குண்டலினி. ஒரே ஒரு பெயர் மட்டுமே அமைதியை உருவாக்குமானால் அதன் பெயர்தான் குரு. ஒரே ஒரு பெயர் மட்டுமே நம்முள் ஆழ்ந்த அமைதியை உருவாக்குமானால் அதன் பெயர்தான் குரு என்று சொல்லி, அந்த குருவினுடைய வழி நின்று நாமும் உயர்ந்து பிறரையும் உயர்த்துவோம் என்று கூறி, மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களோடு பிற மகான்களுடைய சிந்தனைகளையும் இணைத்து சிந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கும் எங்கும் நிறைந்த குரு மகான்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை காணிக்கையாக்கி, இந்த நிகழ்விலே கலந்து இந்த தினத்தை மிக அற்புதமாக ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறோம் அன்பர்களே.
மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஜெயந்தி விழா நல்வாழ்த்துக்களை கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். இன்னைக்கு கேள்வி பதில் முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளலாம். இன்னும் இதுல ஒன்றும் கேள்வி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம இன்னும் சிறிது நேரம் உறக்கத்திற்கு செல்றதுக்கு இருக்கு. அது வரைக்கும் இந்த உலக நல வேள்வியை நாம நம்ம மனதிலே நினைந்து மனதிலேயோ வாயாரவோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் நம்ம 8:30 மணி வரைக்கும் நமக்கு தற்சோதனைக்கு நேரம் இருக்கு. அது வரைக்கும் உங்க மனதிலே மகரிஷி அவர்களுடைய நினைவில் நின்று இந்த வையகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நினைத்து வாழ்த்தி கொண்டே இருப்போம். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும், சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விதை என்பதை நாம் உணர்ந்து இந்த செயலிலே ஈடுபடுவோம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க.